மீனவர்களின் மோதிரத்தில் போப்பின் அதிகார முத்திரை இருக்கிறது. போப்பாண்டவரின் மரணத்திற்கு பிறகு அந்த மோதிரம் அழிக்கப்படும். வேட்டிகன் சிட்டி மற்றும் போப்பாண்டவர்கள் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் போப்பாண்டவர்கள் பற்றிய வரலாறு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. எல்லா மதத்திலையும் கடவுளின் பிரதிநிதியா நாம சிலரை அனுமதிச்சிருப்போம். அது போலவே கிறிஸ்தவ மதத்தின் பிரதிநிதினா அது வேட்டிகன் சிட்டி போப்பாண்டவர்கள் தான். ரோம்ல இருந்து 2000 வருஷமா தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிற ஒரே மத ரீதியான ஐரோப்பிய அமைப்பு இதுதான். பல வேட்டிகன் போப்பாண்டவர்கள் சதித்திட்டம் தீட்டி கொலை கொள்ளை விபச்சாரம்னு ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டு மிஞ்சும் அளவிற்கான கொடூர வரலாறு நிறைந்த பல விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த போப்பாண்டவர் பிரதிநிதித்துவம். ஒரு கட்டத்தில் போப் பிரதிநிதித்துவத்தை யாராவது எதிர்த்தாலோ அல்லது எதிர்ப்பவர்களையோ இனவழிப்பு செய்யும் அளவிற்கு எல்லையற்ற சாத்தானின் செயலை போப்பாண்டவர்கள் செய்துள்ளார்கள். இதுல நீங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மதத்தையும் அதை பின்பற்றும் வெள்ளை இன மக்களையும் குறிவைத்தே பல கொடூரங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு பின்னாடி சாத்தான வணங்கும் கும்பல் இருக்கு. பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு கிறிஸ்தவம் இதை செய்தது, வெள்ளையர்கள் தான் இதை செய்தார்கள்னு இன்னை வரைக்கும் மறைந்தே வாழ்ந்து வரும் ஒரு இனம் இருக்கு. இன்னைக்கு நாம போப்பாண்டவர்கள் பற்றிய சில உண்மைகளை தெரிஞ்சுப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வெங்கை, தமிழ் வெங்கை. 1000 வருடத்திற்கு முன்னால் ரோம் சாம்ராஜ்யம் பல கலவரத்தாலும் அரசியல் நிலைத்தன்மை இல்லாமலும் சின்னாபின்னமா இருந்துச்சு. குறிப்பா போப்பாண்டவர்கள்னு சொன்னாலே ஒரு அருவருப்பான பார்வையைத்தான் ஐரோப்பிய மக்கள் பார்த்தாங்க. பல விலைமாதர்களோடு பழகி அவங்க கிட்ட அடிமையாகி விலைமாதர்களுடைய கைப்பாவையாகவே பல போப்பாண்டவர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை தேவதாசிகளின் ஆட்சின்னே குறிப்பிட்டு வந்தாங்க ரோம்ல. இதனால பல போப்பாண்டவர்கள் கொடூரமான மரணத்தை சந்திச்சாங்க. கிபி 882ஆம் ஆண்டு போப் ஜான் தி 8 விஷம் கொடுத்தும் சாகாததால கடுப்பாகி சுத்தியால மண்டைய அடிச்சு உடைச்சி கொண்டிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் ஸ்டீஃபன் தி 9th போப் கண்கள் பிடுங்கப்பட்டு உதடுகள் அறுக்கப்பட்டு நாக்கு பிடுங்கப்பட்டு இவ்வளவு பண்ணியும் உயிரோட இருந்திருக்காரு அந்த போப். சரி, சாகாததால இவர் அப்படியே விட்டுருக்காங்க, போய் தோலன்னு தன்னோட இறுதி காலம் வரை இந்த போப் தன்னுடைய முகத்தை மூடியே பொதுவெளியில் வராம வாழ்ந்திருக்காரு. போப் 5ஆம் பெனடிக்ட் போப் ட்ரெஷரியில இருந்து பணம் நகைன்னு ஏகப்பட்டதை எடுத்துட்டு ஒரு சின்ன பொண்ணோட ஓடி போயிட்டாரு. காசெல்லாம் கரையிற வரைக்கும் உல்லாசமா இருந்துட்டு மறுபடியும் போப் மாளிகைக்கு வந்து திரும்பவும் இதே மாதிரியான ஆபாச வேலைகள் பண்ணிருக்காரு. அப்ப இந்த போப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கணவன் இந்த போப்போட உடல்ல 100 கத்தி குத்துகள் குத்தி உடலை குப்பையில வீசிட்டு போயிட்டாரு. போப் பானிபேஸ் என்பவர் 2 முறை போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா இவர் மேல பொறாமை கொண்டவங்க இவர் மேல பொய்ப்பழி சுமத்தி பதவியேற்ற 15 நாள்ல இவரை விஷம் வச்சு கொன்னுட்டு வேசிகளோடு உல்லாசமாக இருக்கும் கொலை கொள்ளையை கண்டுகொள்ளாத போப் ஸ்டீஃபன் தி 8 உட்கார வச்சுட்டாங்க. 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் போப்பாண்டவர்களை அக்காலத்திய ஐரோப்பிய பெருங்குடும்பங்கள் தான் ஆட்டி வச்சாங்க. அரச குடும்பங்கள் பணக்கார குடும்பங்களின் பேச்சை கேட்டுத்தான் போப்பாண்டவர்கள் நடக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு மரணம் தான். இப்ப நாம செத்தும் நிம்மதி இல்லாத ஒரு போப்பாண்டவரை பற்றி தான் பார்க்க போறோம். இத்தாலி ஸ்போலிட்டோ குடும்பத்தின் ஆதரவில் போப் 7ஆம் ஸ்டீஃபன் போப்பாண்டவராக நியமிக்கப்படுறாரு. இவரை பைத்தியக்கார போப்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இந்த போப்பை செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் போப்பாண்டவராக ஆக்கியது இத்தாலிய ராணியான அகில்சுடா. பல பேர் அகில்சுடா ராணி கிட்ட ஸ்டீஃபன் ஒரு தரங்கெட்டவன், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனை தயவு செய்து போப்பாண்டவராக வேண்டாம்னு தடுத்தும் கேட்காம இத்தாலிய ராணி அகில்சுடா இவனை போப்பாண்டவர் ஆக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் அகில்சுடா பழைய போப்பாண்டவராக இருந்த போப் ஃபார்மோசஸ் என்பவரை பழிவாங்க இவனை பதவியில உட்கார வச்சிருக்காங்க. போப் ஃபார்மோசஸ் பதவியில் இருந்தப்ப கிபி 894ஆம் ஆண்டு அகில்சுடா தன்னுடைய மகன் லாம்பர்ட்டை ரோம் மன்னனாக அறிவிக்கும்படி போப் ஃபார்மோசஸ் கிட்ட கேட்கறாங்க. ஆனா போப் ஃபார்மோசஸ் ரொம்ப நல்ல மனுஷன், நீதி நேர்மை நியாயம்னு பார்க்கக்கூடிய ஆள். அதனால நியாயப்படி ஹர்னால்ஃப் என்ற நபர் தான் அடுத்த மன்னராக தகுதியுடையவர், அவருக்கு தான் முறைப்படி மன்னர் பதவி போகணும்னு முடிவு பண்ணி அகில்சுடா ராணி ஒரு கொடுமையான ராட்சசி, தன்னை எப்படியும் பழிவாங்குவான்னு தெரிஞ்சும் ஹர்னால்ஃபை மன்னராக ரோம் முழுக்க அறிவிக்கிறாரு கிபி 896ஆம் ஆண்டு. போப் ஃபார்மோசஸ்க்கு அகில்சுடாவால் ஆபத்து இருப்பது தெரிஞ்சு ஹர்னால்ஃப் தன்னுடைய படைகளோடு போய் அகில்சுடாவை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஸ்போலிட்டோவுக்கே போய் சேரும்படி அனுப்பிவிட்டுறாரு. இதன் பின்னர் 6 வாரம் கழிச்சு போப் ஃபார்மோசஸ் நோய்வாய்ப்பட்டு மாரடைப்பு வந்து கிபி 896ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி இருந்துட்டார். இவர் அகில்சுடா வச்ச விஷத்தால இறந்தார்னு பின்னாட்களில் கண்டுபிடிக்கிறாங்க. போப் ஃபார்மோசஸ்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா வாழ்ந்த அவர் செத்தாவது நிம்மதி கிடைச்சுதான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சர்ச்சுக்குள்ளையும் அகில்சுடா போன்ற பெரிய அரச குடும்பத்தோடவும் பகையை சம்பாதிச்சுக்கிட்டாரு. கிபி 872ஆம் ஆண்டு போப் 8வது ஜான் என்பவரை நிறைய பேர் சர்ச்ல அடுத்த போப்பாக இவரை நியமிக்கலாம்னு சொன்னப்ப கார்டினல் ஃபார்மோசஸ் மட்டும் அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சதால கார்டினல் ஜான் போப்பாக தகுதி இல்லாதவர், அவர் இந்த பதவிக்கு லாயக இல்லாதவர்னு எதிர்த்தாரு. இதனால கிறிஸ்தவர்களின் கொடூரமான எதிரி குழுவான சராசன்ஸ் எனப்படும் இஸ்லாமியர்களின் துணையோடு கார்டினல் ஃபார்மோசஸை கொலை பண்ண திட்டம் போடுறாங்க. இது பற்றி தெரிஞ்சதும் கார்டினல் ஃபார்மோசஸ் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தப்பிச்சு போயிடுறாரு.
இதுதான் சாக்குன்னு போப்பை நியமனம் செய்யும் உயர்மட்ட குழு கார்டினல் ஃபார்மசஸ் ஒரு துரோகி, போப் முறையவே ஒழிக்க வேலை செய்யறான்னு பழி சுமத்தி அவரை கிபி 878ஆம் ஆண்டு திருச்சபையிலிருந்தே தள்ளி வைக்கிறாங்க. நீ ரோம் நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, எந்த விதமான சமய சடங்குகளையும் பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட கையெழுத்து வேற வாங்கிக்கிறாங்க. அவரை எல்லா பதவியிலிருந்தும் ஒதுக்கி வைக்கிறாங்க. போப் 8ஆம் ஜான் கிபி 882ஆம் ஆண்டு இறந்ததும் அவருக்கு அடுத்தது போப் பதவியேற்ற போப் மரைனஸ் பிரான்ஸ் நாட்டில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்த கார்டினல் ஃபார்மசஸை திரும்பவும் ரோமுக்கு வர உத்தரவிடுறாரு. இந்த வயசானவர் மேல ஏன் இப்பேற்பட்ட குற்றங்களை சுமத்தினார்கள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா குற்றத்திலிருந்தும் இவரை விடுவிச்சு அவர் வந்ததும் டயசிஸ்ல திரும்பவும் அவருக்கு பொறுப்பு தராரு. அதற்கு பின்னால் 9 ஆண்டுகள் கழித்து கார்டினல் ஃபார்மசஸே அடுத்த போப்பாண்டவராக செயின்ட் பீட்டர்ஸ் குழு தேர்வு செய்து போப் ஃபார்மசஸ் பதவியில் இருந்த 5 வருஷத்துல தான் யாரெல்லாம் சர்ச்சில் தங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லா காரியத்தையும் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் எதிர்த்து அவங்க எல்லாருடைய விரோதத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டாரு. போப் ஃபார்மசஸ் செத்த பிறகு அடுத்த போப் ஆண்டவராக 6ஆம் பானிஃபேஸ் நியமிக்கப்பட்டு அவரும் சில வருடங்கள் கழித்து இறந்து போனதால அகில்சுடா இதுதான் சமயம்னு தன்னுடைய பேச்சை கேட்கும் கார்டினல் 7ஆம் ஸ்டீஃபனை போப் ஆண்டவராக நியமிக்க எல்லா வேலையையும் பார்த்து 7ஆம் ஸ்டீஃபனை போப் ஆண்டவராக அகில்சுடா உட்கார வச்சிடுறா. அகில்சுடாவுக்கு செத்துப்போன போப் ஃபார்மசஸ் மேல இன்னமும் வெறி அடங்காம தன்னுடைய ஆளான போப் ஸ்டீஃபன் மூலமா போப்களின் சர்ச்சில் ஒரு வழக்கு நடத்துறா. இதுல என்ன காமெடினா, வழக்கு தொடுக்கப்பட்டது செத்து 9 மாதங்களான போப் ஃபார்மசஸுடைய உடல் மேல. மண்ணுக்குள் இருந்த அவர் உடலை வெளியே எடுத்து இறுதி மரியாதையில் உடுத்தப்பட்ட ஆடைகளை நீக்கி கார்டினல் ஆடைகளோடு அவரோட பிணத்தை வழக்கு நடக்கும் இடத்துல அமர வச்சாங்க. இந்த வழக்கை விசாரிக்க போப் ஸ்டீஃபன் தலைமையில் நீதிபதிகள் அமர்த்தப்பட்டு முன்னாள் போப் ஆண்டவராகிய ஜான் மறைந்த போப் ஃபார்மசஸ் குற்றமற்றவர் என்று நீக்கப்பட்ட எல்லா வழக்குகளோடு மறுபடியும் புது வழக்கு 2-3 சேர்த்து போப் ஃபார்மசஸ் குற்றவாளின்னு போப் ஸ்டீஃபன் கைப்பாவை நீதிபதிகள் செத்துப்போய் 9 மாசமாகி மண்ணுக்குள் இருந்த போப் ஃபார்மசஸ் உடலுக்கு தீர்ப்பு தந்தாங்க. தீர்ப்பின்படி போப்களுக்கான மரியாதை குற்றவாளியான போப் ஃபார்மசஸ்க்கு தரக்கூடாதுன்னு அவருடைய ஆடைகளை உருவி சாதாரண கூலியாளுக்கு உடுத்தும் ஆடையை அவரோட பிணத்துக்கு அணிந்து ஃபார்மசஸ் எந்த கையால் மக்களை ஆசீர்வதித்தாரோ அந்த வலது கையின் 3 விரல்களை வெட்டி அந்த விரல்களை இத்தாலியின் ராணியான அகில்சுடாவுக்கு போப் ஸ்டீஃபன் எடுத்துட்டு போய் தராரு. இறுதியா மறைந்த போப் ஃபார்மசஸின் உடல் போப் ஆண்டவர்களுக்குரிய எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் சாதாரண மக்களை போன்று புதைக்கப்படுது. எல்லாத்தையும் பார்த்த ராணி அகில்சுடா சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டா. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ரோம் வீதி முழுக்க வலம் வந்த பின்னர் டைபர் நதியில் வீசி எறியப்படுது. இதுக்கு காரணமும் போப் ஸ்டீஃபன் மற்றும் அகில்சுடா தான். போப் ஃபார்மசஸ் சாதாரண பிஷப்பா இருந்தப்பவே அவரை ரோம் முழுக்க தெரியும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற மனுஷன் அவருக்கு விசுவாசமா இருந்த ஒரு கார்டினல் மீனவர்கள் கிட்ட பேசி அவங்க உதவியோடு நதியில் வீசப்பட்ட அவருடைய உடலின் மிச்சம் மீதியை எடுத்து போப் ஸ்டீஃபன் மற்றும் அகில்சுடாவுக்கு தெரியாம ரகசியமா புதைக்கிறாரு. இந்த கொடூரமான சம்பவத்தை லட்டின் மொழியில் சைனோடஸ் ஹொராண்டஸ்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் ரோம் முழுக்க வெறுப்பை உண்டாக்குச்சு. கொதிச்சு போன ரோம் மக்கள் கிறிஸ்தவம் இறந்து போய்விட்டது, இப்ப சாத்தான்களின் ஆட்சி தான் நடக்குது, இது கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய அவமரியாதை என்று பல நாள் இந்த வெறுப்பு ரோம் மக்களுடைய மனதில் இருந்துட்டே இருந்துச்சு. போப் ஃபார்மசஸ்க்கு ஆதரவா பேசின அத்தனை பேருடைய பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. சரியா இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட 8 மாசத்துக்கு பிறகு கிபி 897ஆம் ஆண்டு ஒரு புரட்சி உண்டாகுது. அதன் விளைவாக போப் ஸ்டீஃபனுடைய உடைமைகளும் பதவியும் பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. பின்னால் அவர் அங்கேயே கழுத்து நெரித்து கொல்லப்பட்டார். தன்னோட வலது கையான போப் ஸ்டீஃபன் கொல்லப்பட்டது தெரிஞ்சதும் அகில்சுடா தன்னுடைய அதிகாரத்தை மறுபடியும் நிலைநாட்ட புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் கிட்ட எல்லா வித்தையும் பண்ணி பார்க்கறான். ஆனா வேலைக்காகல. கிபி 897ஆம் ஆண்டு போப் ரோமனஸ் பதவியில் அமர்றாரு. அவர் அகில்சுடா பேச்சை கேட்காததால அகில்சுடா குடும்பம் அவரை 3 மாசத்துல பதவியிலிருந்து நீக்கிடுறாங்க. அவர் துறவியா போயிடுறாரு. ரோமனஸ்க்கு பிறகு வந்த போப் 2ஆம் தியோடார் ரோமனஸை விடவும் மிகவும் துரதிருஷ்டம் வாய்ந்தவர் போல. போப் தியோடார் வெறும் 20 நாள் தான் போப்பாண்டவரா பதவியில் இருந்தார். ஆனா 20 நாள்ல என்ன வேலை செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டார். மறைந்து போன கொடூரமான போப் ஆண்டவராகிய ஸ்டீஃபனால் போப் ஃபார்மசஸ் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையும் ரத்து பண்ணி போப் ஃபார்மசஸின் உடல் போப் ஆண்டவருக்குரிய சகல மரியாதையுடனும் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டது இவரால. பாவம், இந்த சம்பவத்துக்கு பிறகு போப் தியோடார் மர்மமான முறையில் இறந்து போயிட்டார். இவருடைய மறைவுக்கு பின் இறந்த போப் ஆண்டவர்களுடைய உடலை தோண்டி எடுத்து இதுபோல் விசாரணை வழக்கு என்று எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு தடை செய்தார் போப் ஆண்டவராகிய ஜான். போப்பாண்டவர் ஜான் இறந்த பிறகு
அவருக்கு பின்னால் வந்த போப் 3ஆம் சர்ஜியஸ் கிபி 904ஆம் ஆண்டு பதவிக்கு வந்ததும் முதல் வேலையா போப் ஃபார்மோசஸை மறுபடியும் தோண்டி அவருடைய பிணத்தை வழக்கு நடக்கும் இடத்துல கொண்டு வந்து வச்சாரு. போப் ஃபார்மோசஸ் குற்றங்களை மன்னிக்க முடியாது, அவர் குற்றவாளி தான் மறுபடியும் இந்த வெறி பிடிச்ச போப் ஆண்டவர் சர்ஜியஸ் போப் ஃபார்மோசஸ் உடைய மீதமிருக்கும் 3 விரல்களையும் வெட்டி அதோடு கூட தலையையும் துண்டித்து டைபர் நதியில் மறுபடியும் போடுறாங்க. போப் ஃபார்மோசஸ் உடைய தலையில்லா முண்ட உடல் மீனவர்களின் தூண்டிலில் சிக்கி மறுபடியும் மீட்டு கொண்டு வரப்பட்டு செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்வளவு கொடூரங்களுக்கும் மூல காரணமாக இருந்த அகில்சுடாவுடைய குடும்பமாகிய கணவனும் மகனும் இறந்து போயிட்டதால அகில்சுடாவுடைய பலம் ஒரேடியா ரோம்ல இருந்தும் வேட்டிகன் சிட்டில இருந்தும் காணாம போயிடுச்சு. அகில்சுடா கிபி 923ஆம் ஆண்டு செத்துட்டா. அவ செத்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா முடியல. அவ செத்ததுக்கு அப்புறம் அவ இடத்தை பிடிக்க இன்னும் 2 பெண்கள் வந்தாங்க. ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இப்பவும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணோட குணம் பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம். ஒரு பெண் தான் நினைச்சா எதையும் செய்வா, எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணே அப்படின்னா இப்ப நாம பார்க்க போறது 2 பெண்கள். 10ஆம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த போப்பாண்டவர் ஆட்சி முறையையே தங்களுடைய கையில் வச்சுட்டு இருந்தவங்க. அந்த 2 பெண்களில் ஒருத்தி தியோடோரா, இன்னொருத்தி மேரோசியா. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹிஸ்டாரியன் பிஷப் லூப்ரன் போப் வரலாறு பற்றி அவர் எழுதிய ஆன்த்ரோபோடசிஸ்ல இந்த 2 பெண்களை பற்றியும் எழுதவே அருவருப்பா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இவங்க காலத்துல எல்லா ரோம் திருச்சபை பாதிரியார்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய மனைவிகளுக்கு இந்த 2 வேசிகளிடமிருந்து பட்டாடைகளையும் நகைகளையும் வாங்கி தந்திருக்காங்க. தியோடோரா மற்றும் மேரோசியா இந்த 2 பெண்களும் போப்பாண்டவர் ஆட்சி முறையை தங்களின் கொடூரமான வேசித்தனத்தால் வளைத்து போட்ட வெட்கங்கட்ட வேசிகள்னு இவர் கழுவி ஊத்திருக்காரு. தியோடோரா ஒரு இளம் வாலிப வயதில் இருக்கும் ஒரு பாதிரிய தன்னோட அழகுல மயக்கி தன்னோட நைட்லி கம்பெனியனா வச்சுக்கிறா. கிபி 914ஆம் ஆண்டு இந்த பாதிரிய ரோமுக்கு வரவழைச்சு போப்பாண்டவரா நியமிக்கிறா. இந்த போப் தான் 10ஆம் ஜான். போப் 10ஆம் ஜான் ஒரு மிலிட்டரி கமாண்டரா இருந்தவன். இஸ்லாமிய படையான சராசன்ஸ் கூட சண்டையிட்டு அவங்கள தோக்கடிச்சவன். பதவிக்கு வந்ததும் திமிர் வந்துடும்னு சொல்றது போல போப் 10ஆம் ஜான் தன்னை இந்த பதவியில உட்கார வச்ச தியோடோராவை ஒதுக்கிட்டு தன்னோட பார்வையை இத்தாலிய அரச குடும்பத்தின் இளம் பெண் மீது செலுத்துறான். ஆனா தியோடோராவின் மகளான மேரோசியா அவங்க அம்மா ஜானை போப்பாக்கியது பிடிக்காம போப் 10ஆம் ஜான் மற்றும் அவளுடைய அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவளுக்கும் போப் 3ஆம் சர்ஜியஸ்க்கும் பிறந்த முறைகேடான குழந்தையான ஜானை போப்பாக்க முடிவு பண்றா. தியோடோராவின் கள்ளக்காதலன் போப் 10ஆம் ஜான் போப் பதவியில் இருந்தப்ப மேரோசியாவின் மகனான ஜானுடைய வயசு வெறும் 4 தான். மேரோசியா அவளுடைய முன்னோடியாக இருந்த அகில்சுடாவை தன்னோட ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு அவ பண்ண எல்லாத்தையும் இவளும் பண்றா. தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்ட முடிவு பண்றா. மேரோசியாவுடைய இந்த பழிவாங்கும் எண்ணம் அவளுடைய முதல் கணவன் ஆல்பிரிக் இறந்ததிலிருந்தே அவளுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. இவ கணவனுடைய குடும்பம் போப் ஆட்சி முறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு குடும்பம். தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை போப் பதவியில் அமர வச்ச மிகப்பெரிய குடும்பம். அதனால இவ போப் 10ஆம் ஜானை எதிர்த்து ரோம் வீதிகளில் பேரணி நடத்துறா. அதுவும் இல்லாம அவளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றா. இங்கதான் மேரோசியா போப் 10ஆம் ஜானை பத்தி குறைவா எடை போட்டுறா. வேசிகளின் ஆட்சியில் இருந்த முக்கால்வாசி போப்பாண்டவர்கள் மாதிரி தான் இவனோன்னு நினைச்சிட்டா. ஆனா போப் 10ஆம் ஜான் ஒரு மிலிட்டரி கமாண்டர், இஸ்லாமிய படையையே வீழ்த்தியவன்னு கணக்கு பண்ண இவன் மறந்துடுறான். கிபி 915ஆம் ஆண்டு இஸ்லாமிய சராசன்ஸ் படைகளை ரிவர் கார்கிலியானோ என்ற இடத்தில் போப் 10ஆம் ஜான் தோற்கடிச்சு ஓட விடுறான். இந்த நிகழ்வு நடந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தன்னோட கணவன் ஆல்பிரிக்க மூளைச்சலவை செய்து ரோம் நாட்டை கைப்பற்றி நீ போப் ஆகணும்னு சொல்லி ஒரு படையோடு அனுப்பி வைக்கிறா மேரோசியா. ஆனா ஆல்பிரிக் சென்ட்ரல் இத்தாலியில் நடந்த போரில் கொல்லப்பட்டு அவனுடைய உடல் துண்டு துண்டாக்கப்படுது. போரில் ஜெயித்த 10ஆம் ஜான் மிச்சமீதி இருக்கிற ஆல்பிரிக்கின் உடலை மேரோசியாவுக்கு கட்டாயப்படுத்தி காட்டுறான். அன்னையிலிருந்து மேரோசியாவால அந்த கொடூரத்தை மறக்கவே முடியல. அப்போத்துல இருந்தே அவளுக்கு பழிவாங்கிற எண்ணம் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தற்காலிகமா தன்னோட விரோதத்தை நிறுத்தி வைக்கிறான் மேரோசியா. ஆனா கிபி 924ஆம் ஆண்டு போப் 10ஆம் ஜான் மேரோசியாவுடைய கோபத்தை இன்னும் தூண்டி விடுறான். 2 வருஷம் கழிச்சு கிபி 926ஆம் ஆண்டு மேரோசியா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான். மிகவும் பலம் வாய்ந்த டஸ்கானி குடும்பத்தைச் சேர்ந்த மிலிட்டரி கவர்னர் கைடோ தான் இவளுடைய 2வது கணவன். இந்த கல்யாணம் மேரோசியாவுடைய பவரை அதிகமாக்குச்சு. அடுத்த 2 வருஷத்துல இவளுடைய அம்மா தியோடோராவும் கிபி 928ல இறந்துடுறா. மேரோசியா தான் தன்னோட அம்மாவை விஷம் வச்சு கொன்னுட்டான்னு பல பேச்சுகள் அந்த காலத்துல பேசப்பட்டுச்சு. எது எப்படியோ தியோடோராவுடைய இறப்பு மேரோசியாவுக்கு சாதகமா போச்சு. இதுவரைக்கும் தியோடோரா ஆதரவில் இருந்த போப் 10ஆம் ஜான் இப்ப மிகவும் பாதுகாப்பற்ற பலவீனமான சூழல்ல மாட்டிக்கிட்டான்.
கைடாவும் மேலோசியாவும் ஜான் பெட்ரஸை கொல்ல எல்லா வேலையும் பண்ணி போட்டு தள்ளுறாங்க. ஜான் பெட்ரஸ் என்பவன் போப் 10ஆம் ஜானுடைய தம்பி. இவனை முதல்ல கொல்ல முக்கிய காரணம் மேலோசியாவுடைய எல்லா திட்டத்தையும் தடுத்து தன்னுடைய அண்ணனை காப்பாத்துற வேலையை பண்ணிட்டு இருந்தான் இந்த பெட்ரோஸ். அதனால முதல்ல இவனை கொல்றாங்க. இதுக்கப்புறம் போப் 10ஆம் ஜான் அவனுடைய படுக்கையில் தலையணையால் அமுக்கி கொல்லப்படுறான். ஒரு வழியா தன்னோட விரோதியை கொண்டுட்டதால மேலோசியா நினைச்ச எல்லாத்தையுமே அவ இஷ்டத்துக்கு நடத்த ஆரம்பிச்சா. அவ தன்னோட பேச்சை கேட்கிற போப்களை அவ நியமிக்க ஆரம்பிச்சா. அதுல ஒருத்தன் போப் 6ஆம் லியோ. இவன் 7 மாசத்துல போப் பதவி பறிக்கப்பட்டு விஷம் வச்சு கொல்லப்பட்டான். இவனுக்கு அடுத்து வந்தவன் தான் போப் 8ஆம் ஸ்டீவன். இவன் போப் ஆண்டவராக 928 இருந்து 931 வரைக்கும் இருந்தான். இதையெல்லாம் மேலோசியா தன்னோட முறைதவறி பிறந்த மகன் ஜானை போப் ஆண்டவராக்கும் வயசு வர வரைக்கும் இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா. அவன் வயசுக்கு வர வரைக்கும் நிதானமாகவும் இருந்தான். சரியா இவளுடைய மகன் ஜானுக்கு 21 வயசானதும் கிபி 931ஆம் ஆண்டு போப் 11ஆம் ஜானாக தன்னுடைய மகனை இவ பதவி அமர்த்துறான். மேலோசியாவுடைய 2வது கணவனும் கிபி 924 இறந்துடுறான். இவனோட மகனும் போப் ஆண்டவரும் ஆகிய போப் 11ஆம் ஜான் தன்னோட அம்மாவுக்கு இத்தாலி நாட்டின் மன்னன் ஹியூ கூட 3வது திருமணம் பண்ணி வைக்கிறான். இப்போ ஒரு புது சிக்கல் உருவாகுது. மேலோசியாவின் முதல் கணவனுக்கு முறையாக பிறந்த ஆல்பிரிக் II தன்னோட அம்மா முறை தவறி பிறந்த ஜானை போப்பாண்டவரா ஆக்கிட்டா. அவனையே விழுந்து விழுந்து கவனிக்கிறா. நம்ம மேல இவளுக்கு பாசமும் இல்ல அக்கறையும் இல்லைன்னு இவன் கடுப்பாகிறான். யங் ஆல்பிரிக்கு தன்னோட அம்மாவையும் பிடிக்கல, போப் ஆண்டவரான 10ஆம் ஜானையும் பிடிக்கல, அவனோட அம்மா கட்டிக்கிட்ட யாரையுமே பிடிக்கல. மேலோசியாவுக்கும் கிங் ஹியூக்கும் திருமணம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப யங் ஆல்பிரிக் கிங் ஹியூவை வார்த்தையால அவமானப்படுத்துறான். உடனே கிங் ஹியூ அவனோட கன்னத்துல அரைஞ்சிடுறான். பொதுவெளியில் தன்னை அடிச்சதால உன்னை பழி தீர்ப்பேன்னு சவால் விட்டு அங்கிருந்து போறான் ஆல்பிரிக். கிங் ஹியூ மற்றும் மேலோசியாவுக்கு கல்யாணமாகி 5 மாசம் தான் ஒன்னா இருந்தாங்க. ஒரு இரவன்று யங் ஆல்பிரிக் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பயங்கர கோபத்தோட கேசல் செயின்ட் ஆஞ்சலோவுக்கு வரான். அங்கதான் இவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்க. கிங் ஹியூக்கு யங் ஆல்பிரிக் தான் கதவை தட்டுறான்னு கண்டிப்பா தெரிஞ்சதால அவன் கையில கிடைச்சா கண்டிப்பா நம்மளை கொன்னுடுவான்னு பயந்து தப்பிச்சு ஓடுறான். கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த யங் ஆல்பிரிக் அவன் தப்பிச்சதும் தன்னோட அம்மாவை பாதாள சிறையில் சிறை வைக்கிறான். சிறையில் அவளை அடைக்கும் போது மேலோசியாவுக்கு வயசு 42. அடுத்த 56 வருஷம் அவ பாதாள சிறையில் தான் அடைப்பட்டு இருந்தா. ரோம் நாட்டுடைய ஆட்சியாளனா இவன் அமர்ந்ததும் அம்மாவுக்கு அடுத்து தன்னோட முறைதவறி பிறந்த அண்ணனான போப் 11ஆம் ஜானுடைய பதவிகளை பறித்து அவனை வீட்டு சிறையில் அடைக்கிறான். அதுக்கடுத்து 22 வருஷத்துல யங் ஆல்பிரிக் 4 போப் ஆண்டவர்களை பதவியில் உட்கார வச்சிருக்கான். கிபி 954ஆம் ஆண்டு தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னோட முறைதவறி பிறந்த மகன் ஆக்டேவியனை 16 வயசுல அடுத்த போப்பாண்டவராக நியமிச்சுட்டு சாகிறான். ஆக்டேவியன் தன்னோட பெயரை போப் 12ஆம் ஜான்னு மாத்திக்கிட்டான். இவன் போப் வடிவத்தில் இருந்த சாத்தானே இவன் வாழ்ந்த காலத்தில் மக்கள் இவனை கழுவி ஊத்திருக்காங்க. இவன் சீக்கிரமா சாகணும்னு பல திருச்சபையில பிரேயர்லாம் பண்ணிருக்காங்களாம். போப் 12ஆம் ஜான் பண்ணாத கேவலமான செயல்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவன் கேவலமானவனா வாழ்ந்திருக்கான். செயின்ட் ஜான் லேட்ரன் சர்ச்ல பிராத்தல் நடத்தினது, தன்னோட அப்பாவின் ஆசை நாயகியோடு உறவு கொண்டது, தன் அம்மாவோட உறவு கொண்டது, ஒரு கார்டினல்ல குருடாக்கியது, இன்னொரு கார்டினலை கொலை பண்ணதுன்னு ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ணியிருக்கான் இந்த போப் 12ஆம் ஜான். ரோம் நாட்டில் பெண்களிடம் இந்த போப் எங்கிருக்கானோ அந்த பக்கமே போயிடாதீங்கன்னு சொல்ற வழக்கமும் இருந்துச்சான் இவன் வாழ்ந்த காலத்துல. இவனோட இம்சை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனதால ரோம் மக்கள் கொலை வெறியோட இவனை தீர்த்து கட்ட முடிவு பண்றாங்க. ஆனா சர்ச் தலையிட்டு ஒரு குழு அமைச்சு அவன் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் முன்வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடிவு பண்ணி எம்பரர் ஆட்டோவுடைய கையெழுத்தோட ஜானுக்கு லெட்டர் அனுப்புறாங்க. இந்த நேரத்துல போப்பாண்டவர் ஜான் உயிருக்கு பயந்து சிவாலியில தஞ்சம் புகுறான். எம்பரர் ஆட்டோவுக்கு பதவியேற்பு செஞ்சதே போப் 12ஆம் ஜான் தான். போப் 12ஆம் ஜான் இவன் பங்குக்கு ஒரு லெட்டர் எழுதி ரோமுக்கு அனுப்புறான். அதுல எனக்கு எதிராக யாராவது குற்றம் சுமத்தி தண்டனை விதிச்சா அவங்க யாரையும் நான் திருச்சபைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டேன், பிரேயர் பண்ண கூட விடமாட்டேன்னு அங்கிருந்தபடியே கார்டினல்ஸை மிரட்டுறான். ஆனா எம்பரர் ஆட்டோ ஜானுடைய போப்பாண்டவர் பதவியை பறிச்சு புதிய போப்பாண்டவராக 8ஆம் லியோவை நியமிக்கிறாரு. கிபி 963ஆம் ஆண்டு ஜான் கொலைவெறியோட ரோமுக்கு திரும்பி வரான். போப்பாண்டவர் பதவியில் இருந்த லியோவை பதவியில் இருந்து நீக்கி தனக்கு எதிராக யாரெல்லாம் தீர்ப்பு தந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கொல்றான். இவனுடைய இந்த அராஜகத்தால 63 திருச்சபை உறுப்பினர்கள் முடமானாங்க. சரியா கிபி 964 மே மாதம் 14ஆம் தேதி அன்று முன்னாள் போப் ஜான் நடத்திட்டு வந்த பிராத்தலுக்கு தலைமை அதிகாரியா இருந்த ஒரு பெண்ணோட கணவன் சுத்தியால இவன் மண்டைய அடிச்சு உடைச்சு கொன்னுடுறான். ஒட்டுமொத்த ரோமே சாத்தானின் பிடியிலிருந்து தப்பித்தது போல அந்த நிகழ்வை கிரசன்ஷியஸ் என்ற ஒரு பாதிரியார் குறிப்பிடுறாரு.
வேசிகளின் கைகளில் போப் ஆட்சி முறை சிக்கி சின்னாபின்னமாகி போப் என்ற பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்திய பல போப்களை இந்த வேசிகளின் ஆட்சி உருவாக்குச்சு. 12ஆம் ஜான் இறந்து 22 வருஷம் கழிச்சு கிபி 986ஆம் ஆண்டு பிஷப் கிரசன்ஷியஸ் ஜானுடைய அம்மாவான மேலோசியாவை பார்க்க வராரு. எலும்பும் தோலுமா 96 வயசு நிரம்பிய கிழவியா வெளியே வரா. மறுபடியும் மேலோசியா மேல வழக்கு நடத்தப்பட்டுச்சு. பிஷப் கிரசன்ஷியஸ் மேலோசியா மேல ஏகப்பட்ட குற்றங்களை சுமத்தினாரு. ஆனா போப் 14ஆம் ஜான் இவளுக்கு இரக்கம் காட்டுவோம்னு சொல்லி இவ உடம்புல இருந்த சாத்தான்களை விரட்ட எக்ஸாசிசம் பண்ணி அவளை சிறையில் அடைச்சாங்க. சாத்தான் எக்ஸாசிசம்னதும் நீங்க உடனே ஐயோ மூட நம்பிக்கைன்னு போயிடாதீங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி பண்றது அவங்களுடைய வழக்கமா இருந்தது. அதனால அவங்க அதை பண்ணாங்க. அடுத்த நாளே தன்னோட படுக்கையில் தலையணையால் அமுக்கி கொல்லப்படுறா. இவ இறந்ததும் வேசிகளின் பிடியிலிருந்து போப் ஆட்சி முறை ஒரு வழியா முடிவுக்கு வருது. ஆனா போப்களின் கொலைகள் கொள்ளைகள் பேராசைகள் இனிதான் ஆரம்பிக்குது. வாட்டிகன் திருச்சபை எதிர்த்த கத்தார்ஸ் இன மக்கள் யாருன்னு முதல்ல நாம தெரிஞ்சுப்போம். இவங்க நல்லது கெட்டது ரெண்டையும் நம்புற குரூப். அதாவது நாம வாழ்ற இந்த உலகம் இந்த வாழ்க்கை எல்லாமே கெட்டது, நம்ம கண்ணுக்கே தெரியாத உலகம் தான் நல்லதுன்னு சொல்லி வாழ்ந்தாங்க. சாத்தான் ஏஞ்சல்ஸை ஏமாத்தி அவங்கள சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து நரக உலகமான இந்த பூமியில் வாழ வச்சுதுன்னு சொன்னாங்க. இவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, கொலை கொள்ளை போர் சத்தியம் பொய்னு எதுலையும் ஈடுபட மாட்டாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இல்லாத ரிலிஜியன் தான் இவங்களுடையது. இருந்தாலும் இவங்களால யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வந்ததே இல்லை. அப்படி இருந்தும் கேத்தலிக் போப்ஸ் ஏன் இவங்களை அழிச்சாங்க? இந்த கத்தார்ஸ் பண்ண முக்கியமான தவறு என்னன்னா கேத்தலிக்க நம்பிக்கைகளை சாத்தானின் நம்பிக்கைகள்னு எதிர்த்ததுதான். ஏற்கனவே கேத்தலிக்க திருச்சபை இவங்க மேல வெறுப்பா இருந்த காலம் அது. இவங்க மேல மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் மேலையும் கேத்தலிக்க திருச்சபை பயங்கர கோபத்துல இருந்தாங்க. ஏன்னா இந்த காலத்துல தான் குருசேட் வார்ஸ் மிக தீவிரமா நடந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் மாதிரி நம்ம பக்கத்துல வாழக்கூடிய கத்தார்ஸே நமக்கு எதிராக நின்னா அது சரி வராதுன்னு கேத்தலிக்க திருச்சபை முடிவு பண்ணாங்க. 3ஆம் போப் யூஜின் ரொம்பவும் தங்கமான மனுஷன். இவரை போப் இன்னசென்ட்னு சொல்லுவாங்க. 1147 இவர் போப்பாக இருந்தப்ப இவருடைய நண்பர் ஒருவரான செயின்ட் பெர்னார்ட் கத்தார்ஸை நாம அழிச்சே ஆகணும், இதுதான் உன்னுடைய முக்கியமான வேலை, முதல்ல நீ இதை செஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. ஆனா போப் யூஜின் ரொம்ப அப்பாவித்தனமும் அடக்கமும் கொண்ட மனுஷன்றதால இந்த யோசனையை அவர் மதிக்கவே இல்லை. இவர் கத்தார்ஸ் மக்களிடம் போய் தன்மையா பேசுறாரு. நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிடுங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியும் பிடிவாதம் நிறைந்த இந்த கத்தார்ஸ் அதை கேட்கவே இல்லை. உண்மையா சொல்ல போனா கத்தார்ஸுக்கு இதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, மதம் மாறி இருக்கலாம். ஆனா இவங்களை மதம் மாற விடாம பண்ணது ஒரு இனம். போப் யூஜினுடைய பேச்சை கேட்ட சில கத்தார்ஸ் செயின்ட் பெர்னார்ட் மூலமா கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆனாலும் கத்தார்ஸ் பிரிவு மக்களை முற்றிலுமாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாற்ற முடியலையேன்னு பெர்னார்ட்க்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அதுவும் இல்லாம கத்தார்ஸ் பெருசா இல்ல கேத்தலிக்ஸ் பெருசான்னு இரு தரப்பினர் சூடான விவாதங்கள் பல நகரங்களில் எழ ஆரம்பிச்சது. 10 வருஷத்துக்கு மேல இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு வரும்போதெல்லாம் கத்தார்ஸ் கேத்தலிக் திருச்சபையில் ஊடுருவி சிலருடைய தவறுதலான வழிநடத்துதலால் கேத்தலிக்ஸை எதிர்த்துட்டு வரது தெரிய வந்ததும் சாந்த சுரூபியா இருந்த இன்னசென்ட் போப்னு அழைக்கப்பட்ட 3ஆம் போப் யூஜின் கடுப்பாகி போப் ஆண்டவரின் தூதுவர்களை அனுப்பி கத்தார்ஸ் அண்ட் ஜூஸை கொடுமைப்படுத்த சொல்றாரு. அமைதியா இருந்த கத்தார்ஸையும் குழிக்குள்ள அனுப்பின பெருமை யூதர்களையே சேரும். இந்த யூதர்கள் உண்மையான யூதர்களே கிடையாது. இப்ப இஸ்ரேல்ல இருக்கவங்களும் உண்மையான யூதர்களே கிடையாதுன்னு நான் ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், வாட்டிகன் போப்ஸ் வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். போப்புடைய இந்த திட்டத்துக்கு பல அரச வம்சங்கள் ஆதரவா இருந்தாலும் ஒரு அரச வம்சத்தைச் சேர்ந்த ரேமண்ட் என்ற நபர் மட்டும் இதை எதிர்த்தாரு. கத்தார்ஸ் கூட நாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கோம், எங்களோட உறவு நல்ல முறையில இருக்கு, எங்களால அவங்களுக்கு எதிராக எதையுமே செய்ய முடியாதுன்னு போப்புடைய ஆர்டரை எதிர்த்து பேசுறாரு. இதை கேட்டதும் போப்புடைய தூதுவரான டிகாசல்னோ காண்டாகி, ரேமண்ட் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போப்புடைய உத்தரவையும் மீறி பேசுவ, உன்னை எவன் இங்கேயே கொல்றானோ அவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டுன்னு நெருப்பா கக்குறாரு மனுஷன். உடனே ரேமண்ட் சுதாரிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் போப்புடைய உத்தரவின் கத்தார்ஸை கொடுமைப்படுத்துறேன்னு சம்மதிக்கிறான். இதை டிகாசல்னும் நம்புறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ரேமண்ட் மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கான்னு இவருக்கு அந்த நேரத்துல தெரியல. சில வாரங்கள் கழிச்சு ரேமண்ட் கத்தார்ஸை ஒண்ணுமே பண்ணலன்னு தெரிய வந்தப்ப டிகாசல்னும் இன்னும் கடுப்பாகிறாரு. ரேமண்ட திருச்சபைக்கு வரவழைச்சு, நீ சர்ச்சுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்ட, புனித வார்த்தைகளை மீறிட்ட, உன்னுடைய சுயநலத்துக்காக திருச்சபையின் பாதிரிகளையும் துறவிகளையும் பயன்படுத்திக்கிட்ட, அதுவும் இல்லாம திருச்சபையின் சொத்துக்களையும் பயன்படுத்திக்கிட்ட, அதனால இனி நீ திருச்சபைக்கு வரவே கூடாது, உன்னை நான் எல்லா பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கிறேன்னு சொல்லி ரேமண்ட எக்ஸ் கம்யூனிகாட பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஜனவரி 13, 1208ஆம் ஆண்டில் ரோமில் இருந்து ஒரு இடத்துக்கு போக டிகாசலும் பயணம் பண்றாரு. அப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ரோனே ஆற்றை தாண்டி இவர் வருவார்னு பலரும் எதிர்த்தரப்புல காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வரவே இல்லை. ஒரு குதிரையில் வந்த நைட் ஒருத்தன் டிகாசலும் கொண்டுடுறான். இந்த தகவல் சில மணி நேரம் கழிச்சு தெரிய வருது. அந்த நைட் ரேமண்ட் அரச வம்சத்தின் வீரன்னு பலரும் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா ரேமண்ட் இதை மறுத்தார். இருந்தாலும் ரேமண்ட் மேல இருந்த சந்தேகத்தால சின்ன தண்டனை மட்டும் இவருக்கு விதிச்சாங்க. இந்த கொலைக்கு பிறகு இன்னசென்ட் போப் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. இனியும் பொறுக்க முடியாது, பேச்சுவார்த்தை இல்ல
பயனே கிடையாது. அதனால கத்தார்ஸின் கோட்டையான ஆல்பி நகரை நோக்கி ஒரு பெரும்படையை அனுப்ப உத்தரவிடுறாரு. இந்த நிகழ்வை தான் ஆல்பிஜென்சியன் குரூசேட்னு சொல்லுவாங்க இன்னை வரைக்கும். ரேமண்ட் மறுபடியும் பேசி போப் கிட்ட இதை நடக்க விடாம பண்ணணும்னு முயற்சி பண்ணா, ஆனா போப் இவனை மதிக்கவே இல்லை. இது நடந்தே ஆகணும்னு உத்தரவிட்டுட்டாரு. இந்த குரூசேட் படைக்கு தளபதியாக டிகாஸ்லோவுடைய சுப்பீரியர் ஆர்னாட் அமாரியை செலக்ட் பண்றாரு போப். இவர் பயங்கர டெரரான ஆள். எடுத்த காரியத்தை உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய உறுதி கொண்ட ஒரு ஆள். இப்ப கத்தார்ஸை நீ அழிச்சே ஆகணும்னு போப் உத்தரவு தந்ததும் கத்தார்ஸை எந்த எல்லைக்கும் போய் வேற இருக்கணும்னு பிக்ஸ் பண்ணி இந்த களத்துல இறங்குறாரு ஆர்னாட் அமாரி. இந்த குரூசேட் படையின் அளவு சுமார் 6 கிலோமீட்டர் நீண்டு இருந்தது. கத்தார்ஸை அழிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏராளமான வெகுமதினும் உத்தரவாதம் தந்துதான் இந்த போர்ல இறக்குனாங்க. நதியின் ஓரமா இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த பெய்சியர். இந்த பெய்சியர் கோட்டைக்கு குரூசேட் படை வந்ததும் எங்களுக்கு தேவையான 222 கத்தார்ஸை ஒப்படைச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒப்படைக்கலனா இந்த நகரமும் கோட்டையும் முற்றுகையிடப்பட்டு அழியும்னு சொல்லியும் கத்தார்ஸ் மதிக்கவே இல்லை. நாங்க தண்ணில விழுந்து செத்து போவோமே தவிர கேத்தலிக்க திருச்சபையின் சட்டத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு எதிர்த்து நிக்கிறாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்ட குரூசேட் படை அன்னைக்கு ராத்திரி பக்கத்திலேயே முகாமிடுறாங்க. அப்ப குரூசேட் படையில் இருந்த ஒரு வீரன் கோட்டை கதவின் பக்கத்துல போய் கண்ணா பின்னான்னு பேசுறான். அதை கேட்டு கோபமான கோட்டை காவலாளிகள் கதவை திறந்துட்டு வந்து இந்த போர் வீரனை அடிச்சு ஆத்துல போடுறாங்க. இவனை அடிக்கிற ஆர்வத்துல கதவு திறந்ததை இவங்க கவனிக்கவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த குரூசேட் படைகள் கண்ணிமைக்கும் நேரத்துல கதவை உடைச்சிட்டு கோட்டைக்குள்ள புகுந்துட்டாங்க. குரூசேட்ஸ் படை உள்ள புகுந்தது யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத கத்தார்ஸால எதிர்த்து சண்டை கூட போடணும்னு யோசிக்க கூட நேரமில்லாத அளவுக்கு குரூசேட் ஆர்மியுடைய வேகம் அசுர வேகத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ள இருந்த ஒருத்தரை விடாம ஆர்னாட் அமாரி கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடா போய் நகைகளையும் பொருட்களையும் கொள்ளையடிச்சாங்க. மேரி மேக்டலின் சர்ச்சுக்குள்ள புகுந்து யாரா இருந்தாலும் எந்த இனத்தவரா இருந்தாலும் அது கத்தோலிக்கனாவே இருந்தாலும் மரணம் தான் எல்லாரையும் கொண்டாங்க. சரியா 1840ஆம் ஆண்டு இந்த சர்ச்சை மறுசீரமைப்பு செய்யும் போது ஏகப்பட்ட எலும்புகள் இங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு. இந்த பெய்சியர் நகரம் முக்கால்வாசி மரங்களால் கட்டப்பட்டதால எல்லாத்தையும் குரூசேட் ஆர்மி கொளுத்தி விட்டாங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் அமாரி நம்ம படைகள் வயசு வித்தியாசம் பார்க்காம ஒருத்தரையும் விடாம கொண்டாங்க. குத்துமதிப்பா 20,000 மக்கள் நம்முடைய வாளுக்கு இரையானாங்கன்னு போப் இன்னசென்ட்டுக்கு கடிதம் எழுதி அனுப்புறான். அமாரியுடைய இந்த வெறியாட்டத்தை கேள்விப்பட்ட மற்ற அரச வம்சத்தவர்கள், குறிப்பா கத்தார்ஸுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருமே குரூசேட் ஆர்மி தங்கியிருந்த இடத்துக்கே வந்து அமாரி கிட்ட எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான் சொல்லி காலில் விழுந்தாங்க. ஆனா ரேமண்ட் ஆரம்பத்திலிருந்தே கேத்தலிக் செக்டை எதிர்த்து வந்ததால குரூசேட் ஆர்மியை எதிர்த்து கத்தார்ஸ் அண்ட் ஜூஸ் எல்லாருமே சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணான். குரூசேட் ஆர்மி நிலப்பகுதியில் எங்கெல்லாம் முன்னேறி வராங்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கொளுத்தி விட சொன்னா, கால்நடைகள் எல்லாத்தையும் கொல்ல சொன்னா, குரூசேட் ஆர்மி தங்கும் இடம் பக்கத்தில் வெறும் வெற்று நிலம் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டான். அதன்படி கத்தார்ஸ் அண்ட் ஜூஸ் செஞ்சு முடிச்சுட்டு குரூசேட் ஆர்மி வருகைக்கு கையில் ஆயுதங்களோடு காக்கசன் நகரில் காத்துட்டு இருந்தாங்க. பெய்சியர்ல அமாரி பண்ண கொடூரத்துக்கு பிறகு 10 நாள் கழிச்சு ரேமண்ட் இருக்க காக்கசன் நகருக்கு வராங்க. வந்ததும் ரேமண்ட் பண்ணி வச்சிருந்த வேலையை பார்த்த அமாரி, ரைட்டு எல்லாரும் தயாரா இருக்காங்க, அதனால இங்க நாம அவசரப்படவே வேணாம், அவசரப்பட்டா தோத்துருவோம், சோ பொறுமையா செயல்படுவோம்னு முடிவு பண்றான். படைகள் தங்கும் கூடாரத்தை ரொம்ப தூரத்துல அமைக்கிறான். எந்த அம்பும் நெருங்காத தூரத்தில் படைகள் தங்குறாங்க. என்னதான் காக்கசன்ல ரேமண்ட் வித்தைகளை காட்டியிருந்தாலும் உண்மையில் அமாரியுடைய குரூசேட் ஆர்மி எண்ணிக்கை ரேமண்ட் கத்தார்ஸ் ஆர்மி எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதால அந்த நாள் போர் செய்யக்கூடாதுன்னு போப்புடைய உத்தரவு இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் குரூசேட் ஆர்மி கோட்டைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. உள்ள நுழைஞ்சவங்க அந்த காலத்துல என்னென்ன ஆயுதங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கத்தார்ஸ் வேலை பயன்படுத்தினாங்க. உள்ள போன குரூசேட் ஆர்மி கத்தார்ஸ் மக்கள் பயன்படுத்தும் நீர்நிலைகளை கைப்பற்றினாங்க. முக்கால்வாசி கத்தார்ஸை கொன்னுட்டோம்னு சந்தோஷமா இருந்த குரூசேட் ஆர்மிக்கு பெரிய ஆப்பு ஒண்ணு காத்திருந்தது தெரியல. எஞ்சி இருந்த கத்தார்ஸ் இந்த நீர்நிலைகளில் விஷத்தை கலந்து விடுறாங்க. இது தெரியாத குரூசேட் ஆர்மி இதை குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா சாகுறாங்க. அமாரி இதை பார்த்து இனியும் தாமதிச்சா சரியாகாது, உடனே ரேமண்டை வீழ்த்தணும்னு நீயா சரண்டர் ஆகிடு, இல்லனா பெய்சியர்ல பண்ணதை இங்க பண்ணிடுவோம்னு மிரட்டினதும் அடிபணிஞ்சு குரூசேட் ஆர்மி தளபதி கிட்ட தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் எதுவும் பண்ணக்கூடாது கேட்கிறான். ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ரேமண்டுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன ஆச்சுன்னு அமாரியை தவிர வேற யாருக்கும் இன்னி வரைக்குமே தெரியாது. காக்கசன்ல போர் முடிவுக்கு வந்ததும் அங்கிருந்த கத்தார்ஸ், கேத்தலிக்ஸ் அண்ட் ஜூஸ் எல்லாரையும் போட்டிருந்த துணியோட அப்படியே ஓடிடுங்க, திரும்பி இந்த பக்கம் வரவே கூடாது, உங்க சொத்து உடைமைகள் எதையுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு மிரட்டப்பட்டதும் ஒவ்வொருத்தரா குரூசேட் ஆர்மியுடைய கண்பார்வைக்கு நடுவில் நடந்து போறாங்க. உண்மையாகவே போப் இன்னசென்ட்டுடைய நோக்கம் கத்தார்ஸை கொல்றதோ அழிக்கிறதோ இல்ல. கத்தார்ஸை வச்சு யூதர்கள் போர்வையில் இருந்த
வந்த சிலர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுறதையும் அதை ஆதரிக்கும் ரேமண்ட் போன்றோரையும் களையெடுக்கவே இந்த குருசேட போப் இன்னசென்ட் ஆரம்பிச்சார். ரேமண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருந்த இடத்த சைமன் டி மாண்ட்ஃபோர்ட் என்ற அரசன் ஆளட்டும்னு அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. ஆகஸ்ட் 15 1209 ரேமண்டும் காக்கசனும் வீழ்ந்ததும் நகரம் மொத்தத்தையும் அமாழி சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு தங்கம் வெள்ளி பித்தளை நகைகள் ஆபரணங்களோடு குருசேடர் ஆர்மி வீட்டுக்கு போனாங்க. போப் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வுனா அது இதுதான். என்னதான் இது மாதிரி நடந்திருந்தாலும் குருசேட் ஆர்மியால கத்தார்ஸ் மக்களை கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு மதமாத்த முடியல, அவங்கள ஒட்டுமொத்தமா அழிக்க முடியல. குருசேடின் உண்மையான நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் யாருக்குமே வெற்றி இல்ல. அதனால இன்னும் பல குருசேட் வார்ஸ் கத்தார்ஸை ஒழிக்க நடத்தப்படுது. அதுல சைமன் டி மாண்ட்ஃபோர்ட் தலைமையில் தான் பல குருசேட் செயல்படுது. 1213 ஆண்டு போப் இன்னசென்ட் கத்தார்ஸுக்கு எதிரான குருசேடை நிறுத்துங்க, அதை விட முக்கியமான போர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு, இஸ்லாமிய பிரிவான மூர் பிரிவை ஸ்பெயினில் இருந்து துரத்தி ஜெருசலேமை நாம கைப்பற்றணும்னு சொல்றாரு. ஆனா ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி கத்தார்ஸுக்கு எதிராக நடந்த அத்தனை போர்களிலும் சைமன் டி மாண்ட்ஃபோர்ட் பல ஊர்களை கொள்ளையடிச்சு தனி ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் நடத்திட்டு வந்தது போப் இன்னசென்ட்டுக்கு அப்பதான் தெரிய வருது. இந்த கத்தார்ஸுக்கு எதிரான போரில் சம்பந்தப்பட்ட போப் இன்னசென்ட் 1216 ஆண்டு இறந்து போறாரு. சைமன் டி மாண்ட்ஃபோர்ட் 1218 ஆண்டு பாறை வீழ்ந்து உடல் நசுங்கி இறந்து போறாரு. 1225 ஆண்டு அமான் அமாரே இறந்து போறாரு. இந்த போர் நடந்த 20 வருஷத்துல மட்டும் குறைஞ்சது 10 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. சரி, கத்தார்ஸுக்கு எதிரான எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள 1227 ஆண்டு ஒரு போப் நியமிக்கப்படுறாரு. அவர் எல்லா போப்களை விடவும் கொடூரமானவர்னு அவர் செயல்களில் அவரே வெளிப்படுத்தினாரு. கிறிஸ்டியானிட்டியோட முக்கியமான அத்தியாயம் இது. ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சான்னு பல கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே 90% கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. நல்லா இருந்த கிறிஸ்தவ மதத்தை நாசம் பண்ணி அதை அடியோட அழிக்க நினைச்ச ஒரு இனத்தோட கைகளில் சிக்கிய கிறிஸ்தவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையிலிருந்து கொடூரமான பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக உண்டானதுதான் இந்த நிகழ்வு. பைபிள்ல இருக்க உபாகமம் அதிகாரத்துல சாஸ்திரி ஒரு அருவருக்கத்தக்க விஷயம்னோ, யாத்ராகம அதிகாரத்தில் ஒரு சூன்யக்காரியையும் நீ வாழ விடக்கூடாதுன்னோ, மாயாஜாலம் மாந்திரிகம் தாந்திரிகம் தந்திரம்னு சொல்லப்படும் இது எல்லாம் பற்றிய குறிப்புகளும் அதை கிறிஸ்தவர்கள் எப்படி கையாண்டாங்கன்னோ பைபிள்ல இருக்கு. மிடில் ஏஜஸ்ல சூன்யக்காரி, சூன்யக்காரன், மாயம், மந்திரம், தாந்திரிகம்னு பல விஷயங்களை டார்க் ஆர்ட்ஸ்னு லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கொடுங்குற்றம், இதை பின்பற்றுபவர்கள் கொடூரமான குற்றவாளிகள்னு வேட்டிகன் திருச்சபை ஒரு விதியை உருவாக்கி வச்சிருந்தது. இது கடவுளை அவமானப்படுத்தும் சாத்தானை வணங்கும் கூட்டத்தின் செயல்னு வேட்டிகன் திருச்சபை கடவுளுக்கு எதிராக யாரெல்லாம் இதை செய்கின்றார்களோ அவர்கள் கொல்லப்படுவார்கள்னு பகிரங்கமா அறிவிச்ச காலம் அது. இந்த காலகட்டத்தில் சூன்யக்காரர்களை வேட்டிகன் சர்ச் எப்படி கையாண்டுச்சு, வரலாற்றில் இன்னும் இது ஒரு கொடூரமான நிகழ்வா நிலை பெற்றிருக்கும் வகையில் வேட்டிகன் சர்ச் என்ன பண்ணுச்சு. ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் டார்க் ஆர்ட்ஸை நம்பினாங்களோ அவங்க எல்லாரையுமே சாத்தான் கட்டுப்படுத்துறான், அதனால அவங்கள சாத்தானிடமிருந்து மீட்கணும்னு சில நூறு ஆண்டுகளா திருச்சபை சூன்யக்காரர்களையும் டார்க் ஆர்ட்ஸ் பண்றவங்களையும் மன்னிச்சு விட்டாங்க. புனித தேவாலயமும் கிறிஸ்தவமும் சாத்தானுக்கு எதிரானவர்கள்னு உலகம் முழுக்க தெரிவிக்க நினைச்சாங்க. அப்ப அல்ஜீரியாவில் இருந்த செயின்ட் ஆகஸ்டின் கிபி 400 ஆண்டளவில் யாரெல்லாம் டார்க் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நாடு கடத்தணும்னு சட்டம் போட்டாரு. அதன்படி கிபி 785 ஆண்டு வரை பின்பற்றி வந்தாங்க. கிபி 785 ஆண்டுல இருந்து யாரெல்லாம் விட்ச்கிராஃப்ட் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கீழ் வேலை செய்யும் ஆட்களாகவும் சர்ச்சுக்கு வேலை செய்யும் அடிமைகளாகவும் மாத்தினாங்க. சாஸ்திரி அண்ட் மேஜிக் இதை படிக்கிறதுக்கும் இதை பத்தி பேசுறதுக்குமே அந்த காலத்தில் மிகப்பெரிய தடை இருந்தது. அதை பத்தி பேசினா அது ஒரு மிகப்பெரிய குற்றமா கருதப்பட்டுச்சு. மேஜிக், சாஸ்திரி, விட்ச்கிராஃப்ட்க்கு எதிராக திருச்சபை புனிதமான வேலை செய்யுதுன்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எஞ்சியிருக்கும் பேகனிசத்தையும் அடியோடு அழிக்கவே விட்ச்கிராஃப்ட் என்ற பெயர்ல திருச்சபை இந்த நிகழ்வை ஆரம்பிச்சாங்க. பேகனிசம் முற்றிலுமா அழிஞ்சாதான் கிறிஸ்தவம் ஐரோப்பா முழுக்க பரவி உலகம் முழுக்க பரவும்னோ இதை அவங்க தொடங்கினாங்க. இந்த பேகனிசத்துக்கு எதிராக வேட்டிகன் திருச்சபை மிக நீண்ட போரை தொடங்குது. இந்த போரை கிபி 1356 ஆண்டு தான் கிறிஸ்தவம் ஜெயிக்குது. அதுவும் கடைசி பேகன் மன்னனான 3ஆம் விளாடிஸ்லாவ் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினதால. பேகனிசத்தை பின்பற்றினவங்களுடைய வழிமுறைகள் ரொம்பவே விசித்திரமா இருக்கும். அவங்க எதையாவது கேட்டு அதை யாராவது தரலனா உடனே சாபம் விட்டு அவங்கள நிம்மதி இல்லாம அழிக்கிற வேலையத்தான் முதல் வேலையா இவங்க பார்ப்பாங்க. குறிப்பா மழை வரலனாலும், நோய் வந்தாலும், இயற்கை பேரிடர் நடந்தாலும் எல்லாத்துக்குமே காரணம் சாத்தான் தான், எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், இவ தான் காரணம்னு குறிப்பிட்ட வாய்சத்த நபர்களை குறிவச்சு அவங்கள ஒதுக்கி வைக்கிற பழக்கம் 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே ஐரோப்பா முழுக்க இருந்துச்சு. தமிழ்நாடு மற்றும் இந்திய தற்குறிகளான நம் நாட்டு தற்குறிகள் இந்த ஒதுக்கி வைக்கிற பழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு இப்பவாச்சு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து மற்றும் குரோவேஷியால சூன்யக்காரர்களும் மாந்திரீகமும் அசுர வேகத்துல வளர ஆரம்பிச்சதும் 9ஆம் போப் கிரெகரி சூன்யக்காரர்களுக்கு எதிரான விசாரணையை தொடங்குறாரு. கிபி 1231 ஆண்டு
சூனியக்காரர்களை அழிக்கணும்னு வெறியோட களமிறங்கினாரு கிரெகரி. எந்த எல்லைக்கும் போய் வேற இருக்கணும்னு உத்தரவிட்டார். அவருடைய உத்தரவின் பேரில் யாரையெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி எந்த விதமான ஆதாரமும் இல்லாம விசாரணையும் இல்லாம அவங்களை தண்டிச்சாங்க. அவர் இந்த பொறுப்பை ஒப்படைச்ச ஆட்கள் யாருன்னா, போன போப் வீடியோல கத்தார்ஸ் மக்களை இனவழிப்பு செஞ்சாங்கன்னு சொன்னனே, அந்த ஆட்களிடம் தான் விட்ச்கிராஃப்ட் பிரச்சனையை தீர்க்கும்படி உத்தரவிட்டார் போப். ஏற்கனவே கத்தார்ஸ் மேல வெறியோட இருந்தவங்க கண்ணிலப்பட்ட கத்தார்ஸ் மக்கள் எல்லாரையுமே சூனியக்காரர்கள்னு முத்திர குத்தி தண்டனை வாங்கி தந்தாங்க. கிபி 1233ஆம் ஆண்டு ஜெர்மனில யாரெல்லாம் விட்ச்கிராஃப்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அதை பின்பற்றி நடந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே டெவில் வர்ஷிப்பர்ஸ்னு முத்திர குத்தி அவங்கள கொலை பண்ணாங்க. வேட்டிகன் திருச்சபையுடைய இந்த விட்ச்கிராஃப்ட் வேட்டையில் நம்ம எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுதான் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்குடியில் பிறந்தவன், கடவுள் பக்தி இருக்கவன், கடவுள் பக்தி இல்லாதவன், மதகுருமார், மதபோதகர், அறிவாளி, முட்டாள் எந்தவித வேறுபாடும் பார்க்காம ஈக்குவலா கொண்டாங்க. முதல் முறையா 80 ஆண் பெண் குழந்தைகள்னு மொத்தமா கட்டி வச்சு எரிச்சாங்க. அத வேட்டிகன் பிஷப்ஸ் மேற்பார்வையிட்டாங்க. அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு மனிதாபிமானம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி குற்றவாளிகளின் உடல் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே குற்றத்தை ஒத்துக்கிறியான்னு கேட்கறதும், தலைய நசுக்கிற கருவியில தலைய நசுக்கிறதும், கை கால்களை தனித்தனியா வெட்டியும் கை கால்களை நசுக்கியும் பொறுமையா உயிர் போற மாதிரி கயிறு கட்டி தொங்க விடுறதையும், தோலை உயிரோட இருக்கும் போதே உரிக்கிறதும்னு ஏகப்பட்ட கொடூரமான வேலைகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு சாகிறதுக்கு முன்னாடியே நரகத்தை காட்டியிருக்காங்க வேட்டிகன் திருச்சபை. இந்த சித்திரவதைக்கு பயன்படுத்திய முக்கியமான கருவி தான் ஸ்ட்ராப்படோ. குற்றவாளியோட 2 கைகளையும் பின்னால் கட்டி அதை புள்ளியில இணைச்சி அவங்களோட கால்களில் கனமான பொருளை கட்டி தொங்க விட்டு உச்சியில நிறுத்துவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குற்றவாளியோட எல்லா ஜாயின்ட்ஸும் விரிவடைஞ்சதும் சடனா கீழே இறக்குவாங்க. தரைய தொடுறதுக்கு முன்னாடி அந்த கயிறை பிடிச்சு நிறுத்திடுவாங்க. அந்த நேரத்துல உடம்பில் இருக்க எல்லா ஜாயின்ட்ஸும் தனித்தனியா உடையும். அப்படியே மறுபடியும் உச்சியில ஏத்தி சாகுற வரைக்கும் தொங்க விட்டுருவாங்க. இந்த கொடூரமான கருவிகளை ஜெபிச்சு அதுக்கப்புறம் தான் தண்டனை தரும் இடத்துக்கு கொண்டு போவாங்க. குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனையை அனுபவிக்கும் இந்த குற்றவாளிகளுடைய கூக்குரலும் மரண ஓலமும் அவங்க குற்றம் செஞ்சது நிரூபிக்கும் சாட்சின்னு விசாரணையை மேற்கொண்டவங்க சொல்லுவாங்க. போப் கிரெகரி இந்த கொடுமைகள் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சாரு. இந்த வேலையை போப் கிரெகரி கான்ராட் தலைமையில் ஒப்படைச்சாரு. கான்ராட் எது சொன்னாலும் அதை எதிர்த்தோ இல்ல சந்தேகப்பட்டோ ஒரு வார்த்தையும் பேசாம எதை வேணாலும் செஞ்சுக்கோன்னு உத்தரவு போட்டாரு போப். கான்ராட் சும்மா இல்லாம சூனியக்காரர்கள் சாத்தான வழிபடுறாங்க, மந்திரம் மூலமா சாத்தானோடு உணவருந்துறாங்கன்னு ஈவில் டெட் கதையா அடிச்சு விட்டுருக்கான் கிரெகரி கிட்ட. இதையும் இந்த போப் நம்பி இருக்காரு. போப் கிரெகரி எவ்வளவு பெரிய தற்கொலைன்னு இப்ப சொல்ல போற விஷயத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கிபி 1233ஆம் ஆண்டு கருப்பு பூனைகள் சாத்தானின் மறு உருவம். இரவில் இருளோடு இருளாக மறையும் சக்தி கொண்ட சாத்தான் தான் கருப்பு பூனைகள். சூனியக்காரர்களுக்கும் சாத்தான்களுக்கும் இடைப்பட்ட இணைப்பு பாலமா இருக்கிறது தான் இந்த கருப்பு பூனைகள். அதனால கருப்பு பூனைகளை கொத்து கொத்தா பெட்டியில போட்டு எரிச்சாரு. யாரெல்லாம் கருப்பு பூனை வச்சிருந்தாங்களோ அவங்களையும் பூனையோட சேர்த்து கொளுத்தி விட்டுருக்காரு இந்த மனுஷன். சாத்தானை பூமியில் இருந்து அனுப்புறேன்னு சொல்லி பல்லாயிரம் உயிர்களை கனப்பொழுதில் எரிச்சு விளையாடி இருக்காரு இந்த 9ஆம் போப் கிரெகரி. 1241வது ஆண்டு போப் கிரெகரி இறந்ததும் அந்த பதவிக்கு 4ஆம் போப் இன்னசென்ட் வந்தாரு. போப் கிரெகரி சூனியக்காரர்களுக்கு சித்திரவதைய அபிஷியலா பண்ணாம அன்அபிஷியலா தான் பண்ணாரு. ஆனா போப் இன்னசென்ட் பதவிக்கு வந்ததும் முதல் வேலையா கிபி 1252ஆம் ஆண்டு குற்றவாளிகளுக்கு சித்திரவதை முறைதான் தண்டனையாக இருக்கணும்னு அபிஷியலா திருச்சபை ஆணையை பிறப்பித்து சட்டமாக்குறாரு. குறிப்பா வயசான பெண்களை சாத்தானோடு உடலுறவு வச்சுக்கிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட பெண்களை தீயிலிட்டு கொண்டாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த பெண்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவங்களை காப்பாத்த முன்வராம வேடிக்கை பார்த்ததுதான். இந்த விட்ச்கிராஃப்ட் வேட்டை நோய் ஐரோப்பா முழுக்க காட்டுத்தீயா பரவுச்சு. கணவன்மார்கள் தங்களோட மனைவிகள் மேல குற்றம் சுமத்துறதும், மனைவிகள் தங்களுடைய கணவன்மார்கள் மேல குற்றம் சுமத்துறதும், குழந்தைகள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், ரோட்ல போறவங்கன்னு மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சுமத்தி குற்றம் சுமத்தப்பட்ட பூரா பயலும் தீயில் எரிஞ்சே செத்தாங்க. ஐரோப்பா முழுக்க சாத்தானின் சூனியக்காரர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அதனால ஐரோப்பாவை நாம சுத்தம் பண்ணியே ஆகணும்னு 4ஆம் போப் இன்னசென்ட் சித்திரவதை பண்றதையும் எரிக்கிறதையும் இன்னும் அதிகப்படுத்த உத்தரவிட்டாரு. பொதுமக்களை மட்டுமே எரிச்சிட்டு இருந்த வேட்டிகன் திருச்சபை கிறிஸ்தவத்தின் பாதுகாவலர்களான நைட் டெம்ப்ளார்ஸையும் விடல. கிபி 1307ஆம் ஆண்டு அப்போதிருந்த போப் 5ஆம் கிளெமெண்ட் நைட் டெம்ப்ளார்ஸ் தடை செய்யப்பட்ட ஆபாச வழிபாடுகளையும் சாத்தான் வழிபாடுகளையும் பண்றதா அவங்க மேல இருந்த குற்றத்தை இவர் விசாரிக்கும்படி உத்தரவிட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு நைட் டெம்ப்ளார்ஸ் குழு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குருசேட் குழு. அவங்களோட வேலையே புனித நிலத்தை பாதுகாப்பதும் கிறிஸ்தவத்தை பாதுகாப்பதும் தான். என்னதான் கடவுளுக்காகவே வேலை செஞ்சிருந்தாலும் விட்ச்கிராஃப்ட் வேட்டையில அவங்களும் பலிகடாவானாங்க. இவங்க மேல குற்றம் சுமத்துனது பிரான்ஸ் நாட்டின் மன்னனான 4ஆம் பிலிப். நைட் டெம்ப்ளார்ஸ் மேல சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையானு கேட்க கூட விரும்பாத போப் கிளெமெண்ட் இந்த குற்றத்தை டெம்ப்ளார்ஸ் மீது கொண்ட பயத்தால் மன்னர் பிலிப் வேணும்னே சுமத்தினான்னு கூட அவர் கேட்க சம்மதிக்கவே இல்ல. காரணம் என்னன்னா, போப்களின் அதிகாரமே முதன்மையான அதிகாரமா இருந்தது ஐரோப்பாவில். அதுக்கப்புறம் மன்னர்களின் கைப்பாவையாக இருந்த போப்கள் வேட்டிகன் திருச்சபையில் இடம்பெற ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் மன்னர் பிலிப் கொண்டு வந்த
ஆள் தான் போப் கிளமெண்ட். அதனால பிலிப் என்னெல்லாம் சொல்றானோ அது எல்லாத்தையுமே அப்படியே செஞ்சாரு போப் கிளமெண்ட். நைட் டெம்ப்ளார்ஸ் அத்தனை பேரையும் கொளுத்தினாரு கிளமெண்ட். அதோடு நிறுத்தாம கிபி 1312ஆம் ஆண்டு நைட் டெம்ப்ளார்ஸ் இயக்கத்தையே முற்றிலுமாக அழிச்சொழிச்சாரு போப் கிளமெண்ட். நைட் டெம்ப்ளார்ஸ் மேல ஐரோப்பிய மன்னர்களுக்கு வெறுப்பு வர முக்கிய காரணம் அவங்களுக்கு இருந்த அரச அதிகாரமும் அவங்களுக்கு இருந்த அந்த சுப்பீரியர் பவரும் தான். அதனால தான் அவங்கள அழித்தொழிக்க கைப்பாவையான போப்களை அடுத்தடுத்த மன்னர்கள் வேட்டிகன் சர்ச்சில் இடம்பெற உதவி பண்ணாங்க. நைட் டெம்ப்ளார்ஸின் வீழ்ச்சி ஒட்டுமொத்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்களையும் ஆட்டங்காண வச்சது. செல்வ செழிப்பான அரசியல் பின்புலம் நிறைந்த அரசியல் அதிகாரம் பெற்ற ஒரு இயக்கத்தையே சில வருஷத்தில் இந்த மாதிரி காலி பண்ணிட்டாங்கன்னா சாதாரண மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும்னு எல்லாருமே அந்த காலத்துல பீதியில இருந்தாங்க. அதிர்ஷ்டவசமா ஆச்சரியமான விதத்துல நடந்த மிராக்கிள்ஸையும் சாத்தானின் செயல்னு வேட்டிகன் திருச்சபை முத்திர குத்த ஆரம்பிச்சாங்க. கிபி 1390ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரூலி என்ற நபர் ஜெஹனே என்ற பெண் தன்னை மந்திரம் மூலமாக குணப்படுத்தினான்னு குற்றம் சுமத்தினாரு. அதாவது மரணத்தின் வாசல்ல இருந்தவனை காப்பாத்தின பெண் மீதே குற்றம் சுமத்திருக்கான் இந்த தற்குறி. இந்த பெண் மீது நடந்த விசாரணையின் போது மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தும் முறை இவளுக்கு தெரியும். இவ அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்தி சாத்தானையும் வரவழைப்பா. அதனால இவளை நாம கொன்னே ஆகணும்னு சொன்னதும் இவளை தீயிட்டு கொளுத்தும்படி உத்தரவிட்டாங்க. ஆனா கடைசி நொடியில தண்டனை ரத்து செய்யப்படுது. மறுபடியும் கிபி 1391ஆம் ஆண்டு இந்த வழக்கை மறு விசாரணை பண்றாங்க. இந்த பெண்ணுடைய உடம்புல ஒட்டு துணி இல்லாம மரப்பலகை மேல படுக்க வச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சதும் தான் செய்யாத குற்றத்தை பயத்துல செஞ்சதா அவ ஒத்துக்கிறா. உடனே அவளோட சேர்த்து இன்னொரு பெண்ணும் அவளுக்கு உதவியா இருந்தான்னு அவளையும் இதே மாதிரி பண்ணி பாரிஸின் நடுமையத்தில் துணி இல்லாம கட்டி தொங்க விடுறாங்க. அங்கிருக்க அத்தனை மக்களும் அவங்க 2 பேரையும் சித்திரவதை பண்ணதும் உயிரோட கொளுத்துறாங்க. ஆகஸ்ட் 17, 1391ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் இறந்து போறாங்க. வேட்டிகன் திருச்சபையுடைய இந்த விட்ச்கிராஃப்ட் வேட்டை 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்து வந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்த விட்ச்கிராஃப்ட் வேட்டையில இன்னும் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்கன்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato, மக்களே.